உண்மையான ஜெபம் என்பது இது வேணும், இதை இப்படி கொடுங்க, இது இந்த மாதிரி கொடுங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்னு ஒரு வெள்ளை பேப்பர் எழுதி ஆண்டவர்கிட்ட நீட்டி இது கையெழுத்து போடுங்கன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு பேர் ஜெபம் இல்லை. உண்மையான ஜெபம் என்பது ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து கீழே நீங்கள் உங்கள் கையெழுத்தை போட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துரும். நீங்கள் எழுதுங்க, ஆண்டவர் நீங்கள் என்னென்னலாம் எழுதுறீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படியேன். நீங்கள் ஜெபத்தில் உட்காரும் போது எப்பயும் ஜெபம் எப்படி மாறணும் அப்படின்னா, தேவன் எப்படி கொண்டு போகிறாரோ அதுக்கு தகுந்தது போல ஜெபம் போகணும். உங்களுடைய திட்டத்தை கொண்டு போய் தேவனிடத்துல சமூகத்தில் தயவு செய்து திணிக்காது. கண்டிப்பாக தாவீதுக்கு இருதயத்தில் ஒரு கவலை இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. ஆண்டவரே ஒரு சின்ன ஆலயம் தானே, பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை டாமினேட் பண்ற மாதிரி அதை அப்படியே ஒதுக்கிட்டே போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, தேவ வாக்குத்தத்தத்துக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். தாவீதினுடைய முதல் ஜெபம் விருப்பம் எல்லாமே தேவாலயம் கட்டணும். இவருடைய திட்டம் தேவ சமூகத்துக்கு போகுது, அதுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன் அங்க தேவன் வேற ஒரு திட்டத்தை கொடுத்தோன்னு இவருடைய திட்டத்தை தூக்கி போட்டுட்டு தேவன் கொடுத்த திட்டம் நிறைவேறணும்னு என்ன பண்றாரு, ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு. நல்லா கவனிங்க, ஜெபம் என்பது நீங்க கர்த்தரிடத்துல சொல்றதுக்காக கர்த்தர் ஜெபத்தை உருவாக்கல. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறது அப்படிதான். இல்ல, ஜெபம் என்பது கர்த்தர் உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு உண்டான தளம் அது. ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க ஒரு கனி கிடைக்கும். என்னன்னா, தேவ திட்டத்திற்கு உங்களுடைய ஜெபம் மாறும். உங்களுடைய ஜெபம் தேவ திட்டத்திற்கு மாறுதுன்னா என்ன அர்த்தம், நீங்களும் நானும் அதுல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம்.